பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அன்பரசு அவர்கள் 40 ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. கூடவே ரோஹித் சிங் அவர்கள் $5 சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. கூடவே கோகுல் குமார் அவர்கள் 40 ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது கூடவே தொடர்ந்து பல நபர்களும் லைக் பண்றது, ஷேர் பண்றது, கமெண்ட் பண்றதுன்றது போல நம்ம சேனலுக்கு உதவிகள் பண்றீங்க. அது கூடவே தொடர்ச்சியா மெம்பரா இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில எந்த ஒரு டிலேயுமே இல்லாம பதிவுக்குள்ள போயிடலாம். இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில போர்க்களம் அப்படிங்கிறது உக்ரைனோட கிழக்கு, தென்கிழக்கு, வடகிழக்கு இந்த பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா சண்டைகள் நடந்துட்டு இருக்கு. இதுல சுமி செர்னிகிவிற்கு வடக்கு, வடகிழக்கு அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த பகுதியில ஒன்றும் பெருசா சண்டை இல்லை. ஸோ அதுக்கு கீழே வந்தோம் அப்படின்னா சுமி பகுதியில பஃபர் ஜோன் அமைக்கிறதுக்காக ரஷ்ய தரப்பு சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தா கர்கிவ். ஸோ கர்கிவ் பகுதியில அதிகப்படியான பகுதிகளை ரஷ்யா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்தா லுஹான்ஸ்க் பீப்புள் ரிபப்ளிக் அந்த பகுதியை முழுவதும் மீட்டெடுத்துட்டாங்க ரஷ்யா. அதுக்கு கீழே டொனஸ்க் பீப்புள் ரிபப்ளிக். இந்த எல்பிஆர் டிபிஆர் தனி நாடு அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்ததுனாலதான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சது. இதுல எல்பிஆர் விடுதலை அடைஞ்சிருச்சு முழுவதும். இப்போ டிபிஆர் டொனஸ்க் பீப்புள் ரிபப்ளிக் இந்த இடத்துல டான்பாஸ் பகுதின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல ஃபைனல் பேட்டில் அப்படிங்கறத நோக்கி போயிட்டு இருக்கு. இது கிழக்கு பகுதியில இருக்கு, உக்ரைனோட கிழக்குல. அடுத்தது டின்ப்ரோ பெட்ரோவெஸ்க். ஸோ இது ஒரு புது ஓப்லாஸ்ட், டிஸ்பியூட்டட் இல்லாம இருந்துச்சு. இந்த வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு தான் முன்னேறி சில பகுதிகளை கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க. இப்ப திரும்பவும் அட்வான்ஸ்மெண்ட் ஆயிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் ஜாப்ரோசியா பகுதியிலும் அதிகமான முன்னேற்றம். ஸோ களம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கான்சென்ட்ரேஷன், இந்த வருஷத்தோட கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது கர்கிவ், டொனஸ்க் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கறது நம்மளால பார்க்க முடியும். இப்ப நம்ம நேரா மேப்புக்குள்ள போவோம். எந்தெந்த பகுதிகளில் 4ஆம் தேதி அடிப்படையில, அது 2 நாள் டிலே இருக்கும். ஏன்னா களத்துல இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கே கிடைச்சிடாது. ஸோ ஒரு நாள் 2 நாள் டிலேல தான் டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் தேதி ரிசல்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில களத்துல எந்தெந்த பகுதிகளில் என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். சுமி பகுதியில பெருசா எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. இந்த மாசத்தோட தொடக்கத்துல இருந்து சில செட்டில்மெண்ட் பிடிச்சிருக்காங்க, 1-2 செட்டில்மெண்ட் தான். அதனால மேப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கர்கிவ் பகுதிகள்ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ரஷ்யா உக்ரைன் இந்த பிரச்சனையில வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரெட் கலர்ல மார்க் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இந்த பகுதிகள் ரஷ்யா முன்னேறி வந்து உக்ரைனோட பகுதிகள் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறதா ரெட் கலர்ல மார்க் ஆயிருக்கு. இதுல நம்ம சொன்னது வந்து பாத்தீங்கன்னா சுமி பகுதியிலன்னு சொல்லியிருந்தோம். ஸோ சுமியில பஃபர் ஜோன் அமைக்கிறதுக்காக 2 முனையில வந்து பாத்தீங்கன்னா முன்னேறி இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த டைரக்ஷன்லயும் அட் த சேம் டைம் இங்க இருக்கக்கூடிய டைரக்ஷன்லயும் முன்னேறினாங்க அப்படின்னா சுமியை சுத்தி வளைக்கிறதுக்காக. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க தரப்புல இருந்து முன்னேறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பஃபர் ஜோன் மாதிரி அமைச்சிருக்காங்க. அட் த சேம் டைம் கீழே வந்தோம்னா சுமி ஒப்லாஸ்ட்க்கு பக்கத்துல இருக்கிறது தான் கர்கிவ். ஸோ இந்த கர்கிவ் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா 2 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்னு லெப்டஸ்க் டைரக்ஷன், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒச்சான்ஸ்க் டைரக்ஷன். ஸோ இதுல வந்து 2 தரப்புல அட்டாக் பண்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதாவது இங்க இருக்கக்கூடிய ஸ்பெசிபிக்கான ஒரு பகுதி நான் இப்போ உங்களுக்கு ரெட் கலர்ல தோராயமா வரைஞ்சு காட்டுறேன். ஸோ இந்த பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட வீரர்கள் அதிகமா இருக்காங்க, ட்ரென்ச் லைன் அதிகமா இருக்கு. இப்போ வரைஞ்சிருக்க டெம்பரவரியா வரைஞ்சிருக்க லைன். ஸோ இந்த பகுதிகளை பிடிக்கணும் அப்படின்னா ரஷ்ய தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒச்சான்ஸ்க் டைரக்ஷன்ல இருந்தும் அட் த சேம் டைம் இந்த இடத்துல குப்பியான்ஸ்க் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பகுதியில துரோபோச்னா, ஸோ இந்த பகுதிகள் இருந்து முன்னேறினாங்க அப்படின்னா அங்க போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த ட்ரென்ச் லைனை வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் பண்ண முடியும். ஸோ ட்ரென்ச் லைனுங்கிறது பதுங்கு குழி. ஸோ இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும், பிளாக் கலர்ல லோடா இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே பதுங்கு குழிகள். இது பார்க்கறதுக்கு நம்மளுக்கு குட்டி குட்டியா தெரியும். ஸோ இந்த இடத்துல எல்லாம் அதிகப்படியான உக்ரைனோட வீரர்கள் சேஃபா பத்திரமா பதுங்கி இருந்துக்குவாங்க. ஸோ ஓரளவுக்கு தான் மார்க் பண்ணியிருக்கு. பெருசா ஒரு லைன் வந்துருக்கு இல்லையா? அதெல்லாம் கண்டினியூஸான தொடர்ச்சியா இருக்கக்கூடிய லிங்க் இருக்கக்கூடிய பதுங்கு குழி. ஸோ அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா சேஃபா இருக்கக்கூடிய பதுங்கு குழி. ஸோ அதுக்கப்புறம் செகண்டரி டிஃபென்ஸ், இங்க ஒரு பதுங்கு குழி, இங்க ஒரு பதுங்கு குழி, இதுக்கு ப்ரொடெக்ஷன் லைன். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஜங்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பதுங்கு குழி. இது போல பதுங்கு குழிகள் இருக்கிறதுனால ஸ்ட்ரைட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் அப்படிங்கிறது கஷ்டம். ஸோ அந்த ஒரு காரணத்துல இந்த ஒச்சான்ஸ்க்ல இருந்தும் இந்த குப்பியான்ஸ், துரோபோச்னா இந்த பகுதிகள் இருந்து எடுக்கும்போது ஸோ இங்க இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா பிடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து பண்ண ஈஸியா இல்ல, கஷ்டப்படுவாங்க.
பட் இருந்தாலும் அந்த பகுதிகள வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு அஃபென்சிவ் ஆப்பரேஷன்ல ஈடுபட்டு இந்த பகுதிகள வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறிட்டு இருக்காங்க. இதுல இந்த ஒச்சான்ஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் சண்டை நடந்தது. உக்ரைன்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிட்டி அப்படிங்கிறது ஒச்சான்ஸ்க். அந்த ஒச்சான்ஸ்க் ஃபுல்லா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு. இங்க ஆஸ்பெக்ட் ஃபேக்டரின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரியல் ஜோன் அப்படிங்கறது போல சொல்லுவாங்க. ஸோ ஒச்சான்ஸ்க் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு. ஸோ அங்கிருந்து தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா முன்னேறிட்டு இருக்காங்க. இப்போ முன்னேறினதுல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா இந்த லொசிவ்கா இருக்கு இல்லையா, லொசிவ்கா அப்புறம் இங்க இருக்கக்கூடிய ஜவுமின்யார், ஸோ இந்த பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்காங்க. இது 4ஆம் தேதி அடிப்படையில கொடுக்கக்கூடிய தகவல். ஸோ ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இருந்த தகவல்கள்ன்றது இப்படி இருந்துச்சு. ஸோ தொடர்ச்சியா பேட்டில் நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா பலமுனை தாக்குதல்ல இங்க இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட் இந்த லொசிவ்காவும் வந்து பண்ண தொடர்ச்சியா தாக்குதல் பண்ணாங்க. ஸோ இப்ப வரக்கூடிய தகவலின் அடிப்படையில, அதாவது குரூப் ஆஃப் ஃபோர்ஸஸ் நார்த் அப்படின்னு சொல்லுவாங்க, ரஷ்யாவோட வடக்கு ஃபோர்ஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா முன்னேறி ஸோ இந்த 2 செட்டில்மெண்ட் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்காங்க இந்த கர்கிவ் பகுதிகள். அட் த சேம் டைம் இந்த பெல்லே கொலோட்லியா இருக்கு இல்லையா, ஸோ இங்க மார்க் பண்ணக்கூடிய பகுதி, ஸோ இதை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா முன்னேறிட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ் குட்டி குட்டி வில்லேஜ் இருக்கும் இல்லையா, ஸோ இங்க இருக்கக்கூடிய சின்ன ஒரு கிராமம் மாதிரி அதை வந்து ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்காங்க. சிட்டிக்குள்ள என்ட்ரு ஆகிறதுக்கான வேலைகள்ல இறங்கியிருக்காங்க. அட் த சேம் டைம் உக்ரைன்ஸ்கி இந்த பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறிட்டு இருக்காங்க. ஸோ ஒச்சான்ஸ்க் பகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த பகுதிகளில் இருக்கு. கர்கிவுக்கு கர்கிவ் ஓப்லாஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். அட் த சேம் டைம் இந்த பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா குப்பியான்ஸ்க் பகுதி. ஸோ இந்த குப்பியான்ஸ்க்ன்றது நான் டெம்பரரியா மார்க் பண்றேன் ஒரு ரெட் கலர்ல, இந்த ரவுண்ட் தான். ஸோ குப்பியான்ஸ்க்ன்றது வந்து பண்ணா ரொம்ப முக்கியமான ஒரு செட்டில்மெண்ட், ஒரு டவுனு, பெரிய டவுன். ஸோ ஏன் இது ஒரு பெரிய டவுன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த ஆஸ்கில் ரிவர் ஓடுது இல்லையா, ஸோ இந்த ஆஸ்கில் ரிவரை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா கடந்து ஒரு பேஸ் வைக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பகுதி. அதே போல இம்பார்ட்டன்டான பகுதி தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறது எல்லாமே. ஸோ ஏன்னா ஆஸ்கில் ரிவர் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரிவர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரிவரை கிராஸ் பண்ணி இருக்கக்கூடிய பகுதிகளை ரஷ்யா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒச்சான்ஸ்க் இங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரென்ச் லைன் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ பெரிய ட்ரென்ச் லைன் இருக்கனால அதை கிராஸ் பண்ணி போறதுக்காக இரு தரப்புலையும் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு இந்த பகுதியில் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஸோ அதனால இந்த குப்பியான்ஸ்க் வந்து பார்த்தா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆஸ்கல் ரிவர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் பாக்கெட்ஸ், அதாவது இந்த குட்டியா வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லோ கலர்ல மார்க் பண்ணக்கூடிய பகுதிகள் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. ஸோ ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களும் சொல்லியிருந்தார் இல்லையா, உக்ரைனியர்கள் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வளைக்கக்கூடிய நேரம் நெருங்கிடுச்சு இந்த பகுதிகளில் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா, நம்ம சேனல்ல கூட வீடியோ பதிவுல பார்த்துருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில இங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட வீரர்கள் இருக்காங்க. இந்த ஆஸ்கல் ரிவரை கிராஸ் பண்ணும். ஸோ இந்த ஆஸ்கல் ரிவர்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பிரிட்ஜை யூஸ் பண்ணி தான் கிராஸ் பண்ணணும். இந்த பிரிட்ஜை வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி ரஷ்ய தரப்புல இருந்து வந்து பண்ண தகர்த்தெறிஞ்சிருவாங்க. ஸோ தாக்குதல் நடந்திருக்கு, இந்த பிரிட்ஜை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆஸ்கல் ரிவரை கிராஸ் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளண்டோன் பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க, டெம்பரவரியா அமைக்கக்கூடிய பிரிட்ஜ். ஸோ அந்த இதை வந்து பாத்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்கக்கூடிய வேலைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துலயும் வந்து பண்ண ரஷ்யா தொடர்ச்சியா முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் தேதி, இந்த மாசத்தோட 2ஆம் தேதி அடிப்படையில இந்த நொவோர்ஷ்னி அப்படின்ற பகுதி வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துச்சு. 2வது இந்த பகுதிகளில் உக்ரைனோட வீரர்கள் இருந்தாங்க. ஸோ அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் தேதி அப்படிங்கும்போது அடிப்படையில இந்த பகுதிகள் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிற தகவல் இருந்துச்சு. ஸோ இதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் முன்னேற்றம். ஸோ இந்த குப்பியான்ஸ்க் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இஸ்யூம், ஸோ நான் ரெட் கலர்ல மார்க் பண்ணக்கூடிய பகுதிகள். ஸோ இந்த குப்பியான்ஸ்க்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இஸ்யூம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க இந்த கர்கிவ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இஸ்யூம் வரைக்கும் ஒரு ரோடு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது தெரியும், போக்குவரத்து இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பகுதி தான் இஸ்யூம். ஸோ இந்த இஸ்யூம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுன்றதுக்காக இந்த இடத்துல வந்து பண்ண டிஃபென்ஸ் லைனை வந்து பண்ண உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் பண்ணி வருதுங்கிறது ரொம்ப சிக்கலா இருக்கு. அதனால ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா இருமுனை தாக்குதல், அதாவது இங்க குப்பியான்ஸ்க்ல இருந்து முன்னேற்றம், அட் த சேம் டைம் ஆஸ்கல் ரிவரை வந்து பாத்தீங்கன்னா தெற்கு சைட்ல இருந்து கிராஸ் பண்ணும். ஏன் இந்த இஸ்யூம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த இஸ்யூம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தாதான் ரஷ்யானால இந்த டொனஸ்க் பேட்டில கம்ப்ளீட் பண்ண முடியும்.
ஏன்னா இந்த டொனஸ்க் பார்டரோட பின்புறத்துல, அதாவது மேற்கு பகுதிகள்ல வந்துருவாங்க. இப்ப நான் ஏரோ மார்க் வரைஞ்சிருக்கேன் இல்லையா? சோ இந்த பகுதிகள்ல, அதாவது இப்போதைக்கு டொனஸ்க்ல பிடிக்கணும் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல மார்க் பண்ணக்கூடிய பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பகுதிகள். இதை மார்க் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், இங்க இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய டொனஸ்க் பகுதி. ஸோ இசியூம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னா இசியூம்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பின்புறத்துல வந்து ரஷ்யானால அட்டாக் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த பகுதிகள்லயும் முன்னேற்றம் அதிகப்படியா அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குப்பியான்ஸ்க்ல இந்த பகுதிகள்லயும் உக்ரைனோட பாக்கெட்ஸ் இருக்கு. அட் த சேம் டைம் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்கிவ் டொனஸ்க் ஒப்லாஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்காங்க ரஷ்யா டெய்லியும். ஸோ அதை நம்ம ட்ரெஞ்ச் எடுத்து விட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல 3ஆம் தேதி அடிப்படையில் வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி அடிப்படையில் இந்த நொபோர்ஸ்கி அப்படின்ற பகுதி முழுசும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு. ஸோ செர்ன்ஸ்கி அப்படின்ற ஒரு பகுதி முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நோவோமிரி, ஸோ இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் ஃபுல்லாக கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிறதுனால இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு பெருமளவில் கிராஸ் பண்ணுறதுக்கு வழி இல்லை. ஸோ இங்க இருக்கக்கூடிய பிரிட்ஜ், ஆஸ்கல் ரிவரை கிராஸ் பண்ணதுக்கு பிரிட்ஜஸ் மட்டுமே நம்பி இருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளில் பிரிட்ஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் கிராஸ் பண்ண முடியாது. ஸோ உக்ரைனால வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ண முடியல அப்படிங்கும்போது கண்டிப்பா இழப்புகள் இருக்கும், அதிகப்படியாக சரணடைவாங்க. ஸோ இந்த பாக்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனோட வீரர்கள் சரணடைகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டொனஸ்க் ஒப்லாஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இல்ல ஃபைனல் பேட்டில் நெருங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல அடுத்தது டொனஸ்க் ஒப்லாஸ்டுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா, இந்த டொனஸ்க் ஒப்லாஸ்ட்ல வந்து பண்ணா ஸ்லோவியான்ஸ்க் கிராமட்டாஸ்க், நம்ம சேனல் அடிக்கடி சொல்லுவோம் ரேஸ் டு கிராமட்டாஸ்க்னு சொல்லிட்டு. ஸோ இதை கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு இசியூம் தேவை. ஸோ பின்புறத்துல வந்து அட்டாக் பண்ண முடியும். சைட்ல M03 அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். ஸோ இதனால முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு அவங்களோட சப்ளை லைன்ஸ் வச்சுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல முன்னேற்றம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டாண்டினிஃப்கா. ஸோ இந்த கொஸ்டாண்டினிஃப்கான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இந்த மார்க் பண்ணக்கூடிய பகுதி. ஸோ ஏன் இந்த கொஸ்டாண்டினிஃப்கா அப்படின்னா கொஸ்டாண்டினிஃப்காலேருந்து நம்ம முன்னேறோம் அப்படின்னா ரஷ்யா வந்து பண்ண கிரமட்டாஸ்கோட தெற்கு பகுதிகளில் இருந்து வந்து பண்ணா முன்னேற முடியும். ஸோ அடுத்தது மிக முக்கியமான ஒரு பகுதி லைமன், அதை நம்ம சேனல்ல பார்த்துருப்போம். ஸோ இங்க இருக்கக்கூடிய பகுதி தான் இது. 3வது பேட்டில் வந்து பண்ணா திரும்பியும் ரஷ்யா கிட்ட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு. ஸோ ரஷ்யா வந்து பண்ண இந்த பகுதிகளில் இருந்து முன்னேற முடியும். ஸோ இந்த கிரமட்டாஸ் ஸ்லோவியான்ஸ்க சுத்தி வளைக்கிறதுக்காக பல பகுதிகளிலும் முன்னேறிட்டு இருக்காங்க. ஸோ அதுல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பகுதி தான் கொஸ்டாண்டினிஃப்கா. இது முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு. ஸோ நம்ம வீடியோ பதிவுகள்லாம் பார்த்துருப்போம். ரஷ்யாவோட வீரர்கள் கொடியை விரிச்சு காட்டுற வீடியோ எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களும் டிக்ளேர் பண்ணியிருப்பாரு கொஸ்டாண்டினிஃப்கா முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சுன்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்டா இந்த பகுதிகளில் நடக்கக்கூடிய பேட்டில்ஸ். ஏன்னா இது இம்பார்ட்டன்டான பகுதிகள். இந்த கர்கிவ், டொனஸ்க், லுஹான்ஸ்க், ஸோ இது எல்லாமே கனெக்ட் ஆகக்கூடிய அடுத்தடுத்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒப்லாஸ்ட். ஸோ இது எல்லாம் இருந்ததுன்னா மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய வீரர்களுக்கு சப்ளை கொடுக்க முடியும். ஸோ அதனால இந்த பகுதிகள் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா பேட்டில் நடக்குது, அட்டாக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வருஷத்துல எந்த அளவுக்கு முன்னேறிக்கிறாங்க அப்படிங்கிறது போல ஒரு கேள்வி வரும். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி அடிப்படையில கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ். ஸோ அந்த ரிப்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கர்கிவ்ல இருந்து பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ரெட்டா இருக்கு இல்லையா, அதுக்கு மேல நான் கரண்ட் ஃப்ரண்ட் லைன் 4ஆம் தேதி இது லோடு பண்றேன். ஸோ டார்க் ரெட்டா மாறி இருக்கிறது வந்து பண்ணா 1ஆம் தேதியோடது. ஸோ இதை நான் எடுத்தேன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கல. ஸோ இந்த பகுதிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா ஜனவரில இருந்து ஜூலை வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒச்சான்ஸ்க் டைரக்ஷன்ல முன்னேறி இருக்கிறாங்க. ஸோ இந்த கர்கிவ் பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா முன்னேறி இருக்கிறாங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய பகுதிகள்லயும் வந்து பார்த்தா முன்னேறி இருக்கிறது நம்மளால டிஃபரன்சஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ கர்கிவ் பகுதி, டொனஸ்க் பகுதியோட பார்டர்ஸ், இந்த இடத்துல முன்னேறி இருக்கிறாங்க. ஸோ பேட்டில் ஆஃப் லிமன் இது ரொம்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம். ஸோ பேட்டில் ஆஃப் லிமன் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா இந்த வருஷத்துல எடுத்திருக்காங்க. சில பகுதிகள் முன்னாடி வந்திருக்கு. அட் த சேம் டைம் ஸ்லோவியான்ஸ்க், கிராமட்டாஸ்க், இங்க இருக்கக்கூடிய புறநகரங்கள்ல இருக்கக்கூடிய வில்லேஜஸ் எல்லாமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு. ஏன் இந்த அளவுக்கு டிலே அப்படின்னா இந்த ட்ரென்ச் லைன் பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அதிகமான பதுங்கு குழிகள், டிஃபென்ஸ் லைன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்கு. ஸோ இங்க இருக்கக்கூடிய பதுங்கு குழிகள் ஒன்னொன்னா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா
அங்க இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்கள் கூட சண்டை பிடிச்சு அந்த பகுதிகள்ல முன்னேறி வரணும். இத நம்ம சேனல்ல அடிக்கடி சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். ஸோ நாசி படையினாலேயே ஜெயிக்க முடியாத ஒரு பேட்டில் தான் டொனஸ்க் பேட்டில். ஸோ இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா நாசி படைகள் இது ஈஸின்னு நினைச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லோ கலர்ல நான் மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த டொனஸ்க் பேட்டில்ல வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஜாப்ரோசேஷியா இந்த பகுதிகளில் அட்டாக் பண்ணலாமா அப்படிங்கலாம் அட்டாக் பண்ணி பார்ப்பாங்க. பெருமளவுல கை கொடுக்காது. ஸோ அதனால இந்த கர்கிவை ஓவர் ரைட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டொனஸ்க் லுகான்ஸ்கோட பின்புறத்துல சண்டை நடக்கும். ஸோ அதனால இந்த பகுதிகள்லாம் விட்டுட்டு போற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல அதிக நாள் பேட்டில் நடக்கும். அதுல டிஃபீட் ஆகக்கூடிய வாய்ப்பு தான் அதிகம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சேம் டைம் அதே சோவியத் ரெட் ஆர்மி வந்து பாத்தீங்கன்னா இதே டொனஸ்க் பேட்டில் அட்டாக் பண்ணியிருப்பாங்க மீட் எடுக்கிறதுக்காக. அவங்களாலையும் முடியாது. ஸோ இந்த டொனஸ்க்கும் சரி லொகான்ஸ்க்கும் சரி முடியாது. ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கர்கிவ்ல வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முன்னேறி போவாங்க. ஸோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு வார் 1 வேர்ல்டு வார் 2ல நடக்கக்கூடிய விஷயங்கள். இந்த இடத்துல மட்டுமே ஒரு 6 பேட்டில் நடந்திருக்கும். எந்த பேட்டிலையுமே இது வரைக்கும் டைரக்டா டொனஸ்க் அடிச்சு எடுத்ததா சரித்திரமே இல்லை. ஆனா இப்ப அத ரஷ்யா மாத்திருக்காங்க. அதான் இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட். ஏன்னா இந்த கிரமட்டாஸ்லோவியான்ஸ்க் அப்படிங்கிற அந்த 2 செட்டில்மெண்ட் அந்த 2 மிக முக்கியமான டவுன் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. மற்றபடி எல்லாமே ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்காங்க. ஸோ அது இங்க இருக்கக்கூடிய அப்டேட்ஸ். அடுத்த மெயினான பேட்டில் அப்படிங்கிறது ஜாப்ரோசிஷியா. ஸோ ஜாப்ரோசிஷியா டவுனை நெருங்கிறதுக்காக இங்க இருக்கக்கூடிய அந்த லைட் ரெட் கலர்ல இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்றம் அடையக்கூடிய விஷயம். உங்களுக்கு அது பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அதிகப்படியான பகுதிகள் பிடிக்கல தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல ட்ரென்ச் லைன் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பேட்டில்ஸ் நடந்திருக்கும் அப்படிங்கிறது போல. ஸோ அந்த இருக்கக்கூடிய ட்ரென்ச் அதாவது பதுங்குக்குழியை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னு கடந்து போய் இதை நீங்க சேட்டலைட்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். சும்மா தோராயமா நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காட்டுறேன். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா நான் கூகுள் மேப்ல போய் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துலலாம் பதுங்கு குழிகள் இருக்கும், மரவரிசையா இருக்கும். ஸோ ஈஸியா பதுங்கிக்க முடியும். அந்த இடத்துல இருந்து அட்டாக் பண்ண முடியும். இந்த இடத்துல மரவரிசை இருக்கும். மரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க பதுங்கிக்கலாம். ரஷ்யா திரும்பி அட்டாக் பண்ணி ஆர்ட்லரி தாக்குதல், மோட்டார் தாக்குதல் இந்த தாக்குதலை பண்ணி தான் வந்து பண்ண கொஞ்சம் கொஞ்சமா இந்த பகுதிகள்ல இருந்து முன்னேறுவாங்க. ஸோ இது போல இந்த டிஃபென்ஸ் லைனை உடைக்கிறதுக்காக மேலேயும் சரி கீழேயும் சரி ரஷ்ய தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுல தான் டொனஸ்க் பீப்புள் ரிப்பப்ளிக் ஜாப்ரோசியாவுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க் ஒப்லாஸ்ட். அந்த டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க் ஒப்லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பகுதிகள் நான் தோராயமா பிளாக் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா வரைஞ்சு காட்டுறேன். ஸோ இங்க இருக்கக்கூடிய பகுதிகள். ஸோ இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலர்ல இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுல ஒலெக்சாண்ட்ரிவ்கா அப்படிங்கிற மிக முக்கியமான பகுதி ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் தேதி அடிப்படையில் கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ். ஸோ 3ஆம் தேதி அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்ததை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போல பேட்டில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்ரோசியா, டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க், டொனஸ்க், லுகான்ஸ்க் முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. ஸோ கர்கிவ் ஒப்லாஸ்ட் இந்த பகுதிகளில் அதிகப்படியான சண்டைகள் வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த பதிவுல நம்ம ஓரளவுக்கான கள நிலவரம் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துருப்போம். ஸோ இதுக்கப்புறம் இங்க எப்படி தாக்குதல் நடக்குது, என்ன வழிகள்ல சண்டை நடக்குது, என்னென்ன மெத்தட்ஸ்ல சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க, என்னென்ன ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுது அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்த பயில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓரளவுக்கான தகவல் இந்த பயில பார்த்திருப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்க சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.